விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தேஜஸ்வி யாதவ் வந்து விகாசஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய தலைவர் முகேஷ் சஹானியை வந்து துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறார். இது அவர் செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர். இதை செஞ்சிருக்கக்கூடாது. ராகுல் காந்தி ஃபுல் ஃப்ளட்ஜாக பிரச்சாரத்துக்கு வந்திருந்தா இப்போயாவது 34 சீட்டு வாங்கியிருக்காங்க. அது 14 சீட்டாக போயிருந்துருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி வாயை திறந்தா பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்க. ராகுல் காந்தி வாக்கு திருட்டு வாக்கு எதையோ முடங்கிட்டு இருக்கா அரை மணி நேரமாக. தேஜஸ்வி இதை பொறுமை இழந்து ராகுலை கூப்பிட்டு கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்னு அவர் சொல்கிறார் மேடையிலேயே. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறப்போ அவர் வந்து சர்வதேச விஷயங்கள்லாம் கவனிக்கணுங்கிறதுக்காக கொலம்பியாவில் உட்காந்துருந்தார். தொகுதி பங்கீடு பற்றி ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்போ ஹி வாஸ் இன் கொலம்பியா. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியாவிலே இல்லைங்க. அவர் ராகுல் காந்தி அன்னைக்கு ஐரோப்பாவில் எங்கேயோ இருக்காரு. பிரியங்கா காந்தி நியூயார்க்கில் இருக்காங்க. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் இணைந்திருக்காங்க. அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல், நம்ம பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். எட்ஜை கிராஸ் பண்ணோம், ஆனால் என்டி அலையன்ஸுக்கு தான் வெற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது மிகப்பெரிய அளவில் எட்ஜை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம் சார். ஆனால் இந்த வெற்றிக்கு பிரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயம் MY ஃபார்முலா. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் என்டிஏ கொண்டு வர முடியுமா? MYன்னு அவர் என்ன சொன்னார், அது ஏன் சொன்னார் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதே போல் MY ஃபார்முலாவை ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கடைப்பிடித்து வந்தது. அவங்களுடைய ஃபார்முலாவை MY அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிப்பாங்க. அது எம்ங்கிறது முஸ்லீம், ஒய்ங்கிறது யாதவ். பிரைம் மினிஸ்டர் சொன்ன எம் வந்து மகிழா, ஒய்ங்கிறது யூத், யுவா. ரைட். இந்த ரெண்டையும் நாங்கள் இணைச்சோம் அப்படிங்கிறார். இது உண்மை. அதில் வந்து அந்த பெண்களுக்கான ஒரு ஸ்கீம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான ஸ்கீம், தொழில் தொடங்கிறதுக்கான ஸ்கீம். அதில் வந்து ஒரு 1,23 லட்சம் பெண்கள் என்ரோல் பண்ணது. அதை முதல் தவணையாக அத்தனை பெண்களுக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறது ஒரு பெரிய எழுச்சியை கொண்டு வந்தது. ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் கூடுதலாக 9% பேர் வாக்களித்தனர். இந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதனால தான் என்டிஏ இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்டிஏ வெற்றியை கொச்சைப்படுத்தினது மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்களை காட்டிலும் பெண் வாக்காளர்கள் 4 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ 243 தொகுதிகள்லேயும் நீங்கள் அதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2000 சொச்சம் வரும், அவ்வளவுதான். ஒரு தொகுதிக்கு 2000லேருந்து 3000க்குள்ள பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. பட் இதை மட்டுமே வச்சு ஒருத்தர் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா அங்கே பெரும்பாலான தொகுதிகளில் பிரமாதமான மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. ஓரளவுக்கு 10,000 மார்ஜினுக்கு மேலே தான் பெரும்பாலான தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பெண்கள் பெருமளவு வந்ததும் வாக்களித்ததும் ஒரு இண்டிகேட்டர், அது ஒரு பூஸ்ட். அது மட்டுமே காரணம் அல்ல, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ போன தடவை வந்து சிராக் பாஸ்வான் வெளியில் இருந்தார். ஆமாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிகளில் நிதிஷ்குமாருடைய கட்சியை எதிர்த்து தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கினார். அதனால் நிதிஷ்குமார் கட்சியை பெரிய அளவில் ஜெயிக்க விடாமல் செய்தார். அதனால் என்டிஏவுக்கு ஒரு பெரிய அளவில் எண்ணிக்கை கிடைக்காமல் போயிற்று. ஆனால் இந்த தடவை அந்த சிராக் பாஸ்வானே கூட்டணிக்குள் வந்திருக்கிறார். அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சிராக் பாஸ்வானுக்கு சராசரியாக எப்போதுமே ஒரு 6% வரைக்கும் இருக்குது. இப்போ 6% ஓட்டு அப்படியே வெளியில் போச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்? இப்போ அது வெளியில் போயிருந்து இப்போது முழுக்க உள்ளே வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, இந்த மாபெரும் வெற்றி இருக்குது. வெற்றி எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் மாபெரும் வெற்றின்னு இருக்குல்ல, எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிறது ஒரு 130லேருந்து 150க்குள்ளே ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது தான். இந்த 150க்கு மேலே 202 வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். அது முழுக்க முழுக்க மகாகட்பந்தன் செஞ்ச ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ட். ஓகே. அவங்க பண்ண மிஸ்டேக்னால
நிறைய இது இந்த பக்கம் வந்தது. மெயினாக என்ன பார்க்குறீங்க நீங்கள்? நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் விஷயம், தேஜஸ்வி யாதவ் வந்து விகாசஷீல் இன்சான் பார்ட்டியினுடைய தலைவர் முகேஷ் சஹானியை வந்து துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறார். இது அவர் செஞ்ச மிகப்பெரிய பிளண்டர். இதை செஞ்சுருக்கக்கூடாது. ஆக்சுவலாக தேஜஸ்வி யாதவ் ஃபஸ்ட்டு பார்ட்டு கரெக்டாக பண்ணார். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக புத்திசாலித்தனமாக பண்ணார். என்னென்னா, பீகாரில் உங்களுக்கு பிஜேபியினுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியில் ஒன்று இபிசி ஓட்டு, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் ஓட்டு. அந்த இதில் ஒரு முக்கியமான கம்யூனிட்டி மல்லாங்கிற கம்யூனிட்டி. இந்த மல்லாஸ் யார் அப்படின்னா படகோட்டிகள். மல்லாங்கிறவங்க படகோட்டி சமூகம். இதே படகோட்டி சமூகத்தை யூபியில் வந்து நிஷாத் அப்படிம்பாங்க. ஏன்னா உங்களுக்கு என்டையர் பீகாரே கங்கை சமவெளியில் தான் இருக்குது. அதனால் படகோட்டிகள் கணிசமாக இருக்காங்க. அப்போது இந்த இபிசியை உள்ளே கொண்டு வந்துட்டால் பிஜேபி வந்து ஒரு வாக்கு வங்கியில், பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்திடலாம்னு அவர் நினச்சார். ஸோ இது வரைக்கும் அவர் திங்க் பண்ணது கரெக்டு. அதுக்காக விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டியை அந்த முகேஷ் சஹானி இங்கே கொண்டு வந்தது தப்பு இல்லை. ஆக்சுவலாக முகேஷ் சஹானி ஒரு காலத்தில் பிஜேபியிலே இருந்தவர். அப்புறம் தனியாக கட்சி ஆரம்பித்து என்டிஏல இருந்தவர். என்டிஏலேருந்து கலட்டி இங்கே கொண்டு வந்தார். அது வரைக்கும் கரெக்டாக பண்ணார். ஆனால் அவர் வந்து துணை முதல்வர்னு அறிவித்ததும் இப்போ என்னாச்சு, எண்ணிக்கை அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கு அடுத்த நாள் குர்மி சமூகத்திலேருந்து ரிவோல்ட்டு. ஏன்னா மொத்த மக்கள் தொகையில் 2.7% இருக்கக்கூடிய மல்லாவுக்கு துணை முதல்வர் போஸ்ட்டுனா எங்களுக்கு கிடையாதா, குர்மீஸ் கிடையாதா அப்படின்னு அவங்க கொடி தூக்கினாங்க. இதை ரொம்ப விவரமாக பயன்படுத்தி கொண்ட ஒரு பிரமாதமாக ஒரு ராஜதந்திரமாக பயன்படுத்தி கொண்ட அரசியல்வாதி யார் அப்படின்னா ஒவைசி. ஒவைசி என்ன பண்ணான்னா, எங்க ஒரு 2.5% இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து துணை முதல்வர் போஸ்ட் தரீங்கன்னா 17% இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்க்கு ஏன் அறிவிக்கலை? அப்படின்னா முஸ்லீம்ஸை இது வரைக்கும் என்னவா பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்க? ராஷ்ட்ரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் தங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு கருவியாக மட்டுமே பயன்படுத்திட்டு வந்திருக்கீங்க. எங்களை ஒரு நாள் நீங்கள் அதிகாரத்து பக்கத்தில் நெருங்க விட மாட்டீங்க, அதிகாரத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். எங்கள் 17% இருக்கிற எங்களுக்கு துணை முதல்வர் பதவிக்கு தகுதி இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் எங்களுக்கு கொடுக்கலே நான் கேட்குறேன் அப்படின்னு இப்படி கிளப்பினார். இந்த போடு போட்டதில் அவர் 5 சீட்டு ஜெயிச்சார். ஆமாம், அவர் இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். இது சமூக ரீதியாக அந்த மகாகட்டபந்தனில் ஒருங்கிணைப்பை சீர்குலைத்தது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கலாகவும் பிரச்சனையாச்சு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும், துணை முதல்வர் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும், பீகாருடைய மாநில காங்கிரஸ் தலைவர் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாரு, வெறும் 13 தொகுதி போட்டியிடுற இந்த இன்சான் பார்ட்டிக்கு துணை முதல்வர்னா 61 தொகுதியில் போட்டியிடுற காங்கிரஸுக்கு துணை முதல்வர் பதவி கிடையாதா அப்படின்னு அவர் கொடி பிடிச்சார். அப்போது அந்த ஒற்றுமை அடியாச்சு. இந்த ஒற்றுமையின்மை ஒன்று. ரெண்டாவது, அந்த மகாகட்பந்தன் கூட்டணிக்குள்ள கடைசி வரைக்கும் தொகுதி பங்கீடே நடக்கலை. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்ததுக்கு பிறகுமே அவங்களுக்குள்ள நடக்கலை. ஈவன் இது துணை முதல்வர் அந்த முதல்வர் வேட்பாளர் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அத்தனை தலைவர்கள் கூடி இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் கூட தொகுதி பங்கீட்டில் இருக்கக்கூடிய முரண்பாட்டை அவங்க சரி செய்யலை. எல்லா மகாகட்பந்தனில் இருக்க ஒவ்வொரு கட்சி தனித்தனியாக ஏதோ அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஒரு 11 தொகுதிகளில் மகாகட்பந்தனில் இருக்கிற கட்சிகளே ஒன்றை எதிர்த்து ஒன்று போட்டியிட்டன. அதாவது ப்ரெஸ் மீட்லேயே கேட்குறாங்க. அதாவது தேஜஸ்வி யாதவ் வந்து முதல்வர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ண அந்த ப்ரெஸ் மீட்டில் அசோக் கெலாட்டை நிருபர்கள் கேட்குறாங்க, சரி இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தகராறு ஓடிக்கிட்டு இருக்கே, 11 தொகுதியில் உங்களை எடுத்து நீங்களே போட்டிடுறீங்களே, இதுக்கு என்ன தீர்வு கண்டீங்க? அதுக்கு அசோக் கெலாட் சொன்ன பதில், 243 தொகுதியில் வெறும் 11 தொகுதியில் நாங்கள் ஒருத்தரை எடுத்து போட்டிடுறோம், அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் ஏன் கண்டெஸ்ட் வருது? ஃப்ரெண்டாக இல்லைங்கிறதான பிரச்சனை. இல்லைன்னா கண்டெஸ்டே வரக்கூடாதே. இப்போ அதுலேயும் கூட ராகுல் காந்தி வந்து அந்த முதலமைச்சர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாமல் மல்லிகார்ஜுன் கார்கே வரல. இல்லை இது அசோக் கெலாட் வந்து அனௌன்ஸ் பண்ணார். அசோக் கெலாட்டுக்கு முன்னால் அதுக்கு ராகுல் காந்திக்கு ஆரம்பத்துலேருந்து அதில் உடன்பாடு இல்லை. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரலையே. பிரச்சாரத்துக்கு வரலைன்னு சொன்ன காரணம் என்னன்னா, அவரை வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தி ஃபுல் ஃப்ளட்ஜாக பிரச்சாரத்துக்கு வந்துருந்தா இப்போயாவது 34 சீட்டு வாங்கியிருக்காங்க, அது 14 சீட்டாக போயிருந்திருக்கும். ஏன்னா ராகுல் காந்தி வாயை திறந்தா பிரச்சனை அப்படின்னு நினச்சாங்க. என்னென்னா
ராகுல் காந்தி இது அடுத்த ஒற்றுமையின்மை என்னன்னா நேரேட்டிவ் செட் பண்ணுறதுலேயும் உங்களுக்குள்ள ஒற்றுமையின்மை இருந்தது. எப்படி ஒற்றுமையின்மை அப்படின்னா, ராகுல் காந்தி முழுக்க முழுக்க வாக்கு திருட்டுங்கிறத வச்சுக்கிட்டு மையப்படுத்திட்டு ஒரு பிரச்சாரத்தை பீகாரில் முன்னெடுக்கிறார். வாக்கு திருட்டுக்கு அவர் ஆதாரமாக கர்நாடகாவில் அங்கே நடந்து இது இங்கே நடந்து என்னத்தையோ சொல்கிறாரு. அதே போல் செகண்ட் ஃபேஸு வாக்குப்பதிவு பீகாரில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் திடீர்னு டெல்லியில் ப்ரெஸ் மீட்டை கூட்டி ஹரியானாவில் வாக்கு திருட்டுன்னு ஏதோ சம்பந்தம்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் தேஜஸ்வி யாதவுக்கு என்னன்னா இந்த வாக்கு திருட்டுங்கிற விஷயம்லாம் ஒன்றுமே எடுபடாது, மக்கள்கிட்ட போய் சேராது. ஏன்னா மக்கள் தாங்க அவனுடைய ஓட்டர் ஐடியை காட்டி ஓட்டு போட்டு வரான், ரைட்டா? இப்போ மொத்த மக்கள் தொகையில் 67% பேர், அதாவது எலிஜிபிள் ஓட்டர்ஸில் 67% ஓட்டு வந்திருக்கா. 67% மோரலஸ் 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கா. இப்போ வாக்கு திருடப்பட்டிருந்தா இந்த 5 கோடி பேர் எப்படி ஓட்டு போட்டா? இன்னொன்று, அந்த ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கிறவனுக்கு வாக்கு இல்லைன்னு இவங்க மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி லட்சம் பேருக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தால் பீகார் மாதிரியான ஸ்டேட்டில் தன்னுடைய வாக்கை இழந்த வாக்காளர்கள் பொதுமக்கள் சும்மா இருந்திருப்பானா? எவ்வளோ பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு, எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய பேரணி நடந்திருக்கும். கதை கந்தலாக இருக்காது, ஒன்றுமே நடக்கலையேங்க. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு பூத் லெவலில் கூட ஒரு ரீபோலிங் ஆர்டர் பண்ணல, அந்த அளவுக்கு அமைதியாக நடந்திருக்கு, ஒரு வன்முறை கிடையாது. அப்படிங்கிறப்போ களத்தில் இந்த வாக்கு திருட்டுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை, அர்த்தமே இல்லாமல் என்னத்தையோ பண்ணுறாரு அப்படின்னு தேஜஸ்வி யாதவ் நினச்சார். அது தேஜஸ்வி யாதவும் ராகுலும் இணைந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ அது வெளிப்பட்டது. ராகுல் காந்தி வாக்கு திருட்டு எதையோ முழங்கிக்கிட்டு இருக்கா அரை மணி நேரமாக. தேஜஸ்வி இதை பொறுமை இழந்து ராகுலை கூப்பிட்டு கொஞ்சம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்கன்னு அவர் சொல்கிறார் மேடையிலேயே. அவர் சொன்னதுக்கப்புறம் அதை அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு 2 நிமிஷம், இதை பற்றி ஒரு 2 நிமிஷம்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நேரேட்டிவில் ஒற்றுமை இல்லை. சரி, அதே போல் இவங்களுடைய மகாகட்பந்தனில் எப்படி பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன் தொகுதி பங்கீட்டில் ஒற்றுமை இல்லை, தொகுதி பங்கீடே பண்ணிக்கலேன்ட்டு. உங்களுக்கு பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கு இடையில் 12 தொகுதிகள் வருது அந்த பார்டரில். அந்த 12ம் பழங்குடியின சமூகத்தின் பெருவாரியாக இருக்கிற இடம். அங்கே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம்க்கு ஒரு பெரிய செல்வாக்கு உண்டு. ஜேஎம்எம் இந்த இண்டி கூட்டணியில் தான் இருக்குது. அவங்க இந்த 12 தொகுதியில் 2 தொகுதியை தான் கேட்குறாங்க. தேஜஸ்வி யாதவ் அதை கூட தரமாட்டேன்ட்டார். உடனே கடுப்பாக என்ன பண்ணாங்க, ஹேமந்த் சோரன் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னென்னா, நாங்கள் பீகார் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் எங்களுடைய சப்போர்ட்டு யாருக்கும் கிடையாது, எங்களுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப வாக்களித்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் போயிட்டார். போனதோடு மட்டும் இல்லை, அதனுடைய இஃபெக்ட் ஜார்க்கண்டில் வெளிப்பட்டது. இந்த ஜார்க்கண்டில் அவருடைய அமைச்சரவையில் ஆர்ஜேடி எம்எல்ஏ ஒருத்தர் மினிஸ்ட்ரியில் இருந்தார். அந்த மினிஸ்டருக்கு கல்தா கொடுத்தாங்க, எக்ஸ்பெல் பண்ணார். ஏன்னா இங்கே ஜேஎம்எம் அகாமடேட் பண்ணுறதும் அங்கே ஆர்ஜேடி அகாமடேட் பண்ணுறதும் வழக்கம். அங்கே ஜேஎம்எம் சப்போர்ட்டில் ஜார்க்கண்டில் 4 ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மினிஸ்டராக இருந்தார், அந்த மினிஸ்டரை வெளியேற்றிட்டாங்க. ஸோ அங்கே அப்போது பார்த்தீங்கன்னா இந்த அந்த 12 சீட் இருக்குல்ல, 12க்கு 12 என்டிஏ ஜெயிச்சிருக்கு. இப்படி சரி, அது இது மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. தேஜஸ்வி யாதவோட சொந்த சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் அவர் கட்சியிலேருந்து திடீர்னு வெளியேற்றப்படுகிறார். புது கட்சி வெளியேற்றப்பட்டதுனால அவர் புது கட்சி ஆரம்பிக்கிறார், ஜனசக்தி ஜனதாதளம்னு. அதில் அவர் போட்டியிட்டு தோற்றார். ஆனால் அவரால் கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சுது, அவராலேயும் ஓட்டு பிரிஞ்சது பல தொகுதிகளில். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க எடுத்த ஸ்டெப்பு அடிப்படையில் ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாங்க, ஒற்றுமையின்மை. இப்போ ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரல, 2 பேருக்குள்ள பிரச்சனை. இடையே ஆரம்பத்தில் வந்தாரு, அப்புறம் வரல. அப்புறம் தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறப்போ அவர் சர்வதேச விஷயங்கள்லாம் கவனிக்கணுங்கிறதுக்காக கொலம்பியாவில் உட்காந்துருந்தார். தொகுதி பங்கீடு பற்றி ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கப்போ ஹி வாஸ் இன் கொலம்பியா. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியாவிலே இல்லைங்க. அவர் ராகுல் காந்தி அன்னைக்கு ஐரோப்பாவில் எங்கேயோ இருக்காரு, பிரியங்கா காந்தி நியூயார்க்கில் இருக்காங்க. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ண ஏன் பிரியங்கா காந்தி கூட பிரச்சாரத்துக்கு முழுமையாக இது பண்ணல சார்? ஸ்பேஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுனா ஒரு ஆள் ஏதாவது பேசிட்டு போகிறதா?
நீங்கள் அங்கே ரெலவெண்ட்டாக இருக்க வேண்டாமா? பீகார் விஷயத்தில் வாக்கு திருட்டுங்கிற ஒரு நேரேட்டிவை செயற்கையாக உருவாக்கினது ராகுல். அட்லீஸ்ட் அவர் தான் அவர் இருக்க வேண்டாமா? பிரியங்காவுக்கு என்ன ரோல் வந்தது? ராகுல் தானே அது கடமைப்பட்டிருக்கார். ராகுல் ஏன் செய்யலை? என்ன ரொம்ப முக்கியமான குரூஷியல் டாக்ஸ் நடந்துட்டு இருக்கிறப்போ அவர் எங்கேயோ போய் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டார் சார். அப்புறம் நான் ஒன்று ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். அதாவது 2023 இந்த இண்டி கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அதை முதல்ல பாட்னால் நடத்தினதே நிதிஷ்குமார் தான். ஆமாம், எல்லாருக்கும் ஆர்கனைசர். அந்த நிதிஷ்குமார் ஆசைப்பட்டது அந்த இந்தி கூட்டணியோட கன்வீனர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அந்த ஒரு போஸ்ட்டை அன்றைக்கே அவருக்கு தந்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அவர் மகாகட்பந்தனில் இருந்திருப்பார். இந்தி கூட்டணியில் இந்த ரிசல்ட்டே வேறு விதமாக இருக்கும். சரி, இதில் கடுப்பேற்றி நிதிஷ்குமாருக்கு ஒன்றும் இல்லாமலாக்கி இப்போ அந்த இடத்துல மல்லிகார்ஜுன கார்கேயை கொண்டு வந்து நிதிஷ்குமார் வெளியில் போனதுக்கு காரணமும் காங்கிரஸ். இன்னைக்கு கடைசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ராகுல் காந்தியை பிடிச்சு கிழிக்கிறாங்க. ஷக்கீல் அகமத்னு ஒருத்தர், அவர் பீகார் காங்கிரஸுடைய முஸ்லீம் முகமாக கருதப்படுகிறவர், முன்னாள் மாநில அமைச்சர். அவர் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்ச கையோட ரிசைன் பண்ணிட்டார். அவருக்கு ரிசல்ட் அப்போவே தெரிஞ்சு போச்சு, ஏன்னா பெரிய அனுபவஸ்தான். அவர் வெளியில் வந்துட்டார். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ராகுலை கம்ப்ளீட்டாக ராகுலுடைய செயல்பாடுகளால் இந்த காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. சம்பந்தமே இல்லை. இந்த வாக்கு திருட்டு, புடலங்காய் திருட்டு, இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. இன்னும் 65 லட்சம் பேரை காணும் நம்ம அர்த்தம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. 65 லட்சம் பேர் யாருங்கிறதுக்கு தெளிவான பிரேக்கப்பை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. நான் ராகுல் காந்திக்கு சவாலாகவே ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது காங்கிரஸ்காரர் சொல்கிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நான் ராகுலுக்கு சவாலாகவே சொல்லுகிறேன், 65 லட்சம் வேண்டாங்க, வெறும் 65 பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். எங்கள் 65 பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் வாய்ப்பே கொடுக்கல, எங்களுக்கு ஓட்டே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு 65 பேரை ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தட்டும் பார்ப்போம். ஷக்கில் சொல்கிறார், கண்ணுக்கு முன்னால் காங்கிரஸை கல்லறை கட்டி விட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு அழகுறையா சொல்கிறார். அவரெல்லாம் காங்கிரஸை தவிர்த்து வேற கட்சியவே திரும்பி பார்க்காத ஆள். அப்படியே நொந்து நூலாகி ராகுல் காந்திக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் எவனோ சொல்லித்தர வச்சு ஒரு வெளிநாட்டு பார்வையில் இந்தியாவில் முழம் போட்டு இந்தியாவில் ஒரு அரசியலை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பீகார்னா மண்ணுக்கேற்ற அரசியலுக்கு, பீகாருக்கேற்ற அரசியலை பண்ணணும். பேசாம தேஜஸ்வி அதை போக்கிலே விட்டுருந்தால் கூட ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சிருப்போம். இப்படி கேவலமாக நம்ம தோற்றுருக்க மாட்டோம். சார், அந்த ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? வரேன். தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால் கூடுதலாக ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் அகமத் பட்டேல்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமாம், அரசியல் ஆலோசகராக. அரசியல் ஆலோசகராக இருந்தார். ராஜீவ் காந்தியினுடைய குடும்பத்து நண்பர், ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சாணக்கியன் அப்படின்னு சொல்லப்படுறவர். எங்கேயாவது காங்கிரஸுக்கு கிரைசிஸ்னா அந்த காலத்தில் ஒன்று அகமத் பட்டேல் போவார், இல்லை ஜிகே மூப்பனார் போவாங்க. ஆமாம், கிரைசிஸ் மேனேஜர்ஸ். அந்த அகமத் பட்டேலுடைய பொண்ணு மும்தாஜ் பட்டேல்னு பேர். அவங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க, ராகுல் காந்தி இன்னும் கொஞ்ச நாள் காங்கிரஸில் நீடித்தால் இந்த காங்கிரஸுக்கு சமாதி கட்டி விடுவார். அகமத் பட்டேல் பீகாரில், அகமத் பட்டேலுடைய பொண்ணு. பீகாரில் என்ன நடந்தது அப்படின்னா, தேவையே இல்லாமல் 61 சீட்டில் போட்டியிட்டது, அது மிக பெரும் தவறு. இந்த 61 சீட்லேயும் தகுதிப்படி கேண்டிடேட்ஸு நியமிக்கப்படவோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவோ இல்லை. எல்லாம் 15 கோடி 20 கோடின்னு மேலிடத்துக்கு கப்பங்கட்டி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க. காசை வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னு பகிரங்கமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் படுமோசமான தோல்வி அடைஞ்சிருக்கு. 61 தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் 6 தொகுதியில் அது ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் காணாமல் போயிருக்கு. இப்போது இந்த விஷயத்தோட தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் இதனுடைய எஃபெக்ட் என்னவாக இருக்கும், இதனுடைய தாக்கம், இம்பேக்ட் என்னவாக இருக்கும்? முதல்ல காங்கிரஸ் கதை கந்தர் ஃபஸ்ட்டு. ஏன்னா காங்கிரஸ் சட்டக்கலரை தூக்கிட்டு பேச முடியாது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோதங்கர் அவங்கெல்லாம் காங்கிரஸ்
120 தொகுதிகள் வரைக்கும் போட்டியிடணும், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும், அதுவா இதுவா நிறையா ஒரு ரெட்டாரிக்காக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இனி அடக்கி வாசிக்கணும். சீட்டு கிடைக்கிறது இனி கஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சுமை என்று மீண்டும் மீண்டும் நிறுவனமாகி இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் அதனால் நன்மைங்கிறது காட்டணும், அதனால் தீமை அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அதை தூக்கி சுமந்துக்கிட்டு போக வேண்டியிருக்கு. கலட்டி வச்சுட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. அப்படிங்கிறப்போ இப்போ டிஎம்கே சைடில் காங்கிரஸ் வந்து ஓங்கி பேச முடியாது. பேரத்தில் சீட்டு பேரத்தில் அதனுடைய இது கை இறங்கி இருக்கும். ரொம்ப பலவீனமான குரலில் தான் அது பேச முடியும். ஸோ தொகுதி பேரத்தில் அது கீழே இருக்கும். ஒன்று சரி, ஒருவேளை டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விஜய்கிட்ட போனாலும் விஜய்கிட்ட வந்து பழைய பிரமிப்பு எதுவும் இருக்காது. விஜய் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் காங்கிரஸ் ஒரு பெரிய தேசிய கட்சி அது இதுன்னு நினச்சிட்டு இருப்பார். ராகுல் காந்தி ஆஹா ஓஹன்னு நினச்சிட்டு இருப்பார். இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு தான் காங்கிரஸ்ன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ விஜய்கிட்டையும் கூட இவங்களுக்கு பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கிடைக்காது. அதனால் காங்கிரஸ் நிலை பரிதாபமாக இருக்கிறது. காங்கிரஸ் அதற்கு தேவையான அளவுக்கு அவங்க ஆசைப்பட்ட அளவுக்கு தொகுதிகளை பெருமளவு பெற முடியாது. அதிகமாக காங்கிரஸ் போட்டியிட எதிர்க்கட்சிகளுக்கு லாபமாக முடிகிறது. இதுதான் இதுக்கு முன்னால் 2011 தமிழ்நாட்டில் நடந்தது. ஓகே சார். இப்போ 2011 63 தொகுதியில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வென்றது. அப்போ கலைஞர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொன்னார், நான் காங்கிரஸை நாயன்மாராக அனுப்பி வைத்தேன், அவர்கள் பஞ்சபாண்டவர்களாக திரும்பி வந்தார்கள் அப்படின்னாரு. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பெரிய படிப்பினை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏல என்ன நடக்கும் அதை பார்ப்போம். என்டிஏவை பொறுத்தளவில் இப்போ பிஜேபி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வெற்றியை பெற்ற பெருமிதம் கம்பீரம் அதோடு இருக்கிறது. நேற்றைக்கு கடந்த தேர்தலில் பீகாரில் என்டிஏவுக்குள் தனிப்பெரும் கட்சியாக இருந்த பிஜேபி இப்போ பீகாருடைய தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ரைட்டா? இன்னொன்று 200 மார்க்கை வேற கிராஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரல் பூஸ்ட் எல்லாத்தோடையும் அவங்க ஃபுல் ஃப்ளட்ஜாக ஏடிஎம்கேவோட பேரம் பேச முடியும். கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பீகார் எலெக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லைட், அந்த வெளிச்சம், அது எதை காட்டும், அது இண்டிகேட் பண்ணுற பாதை என்ன அப்படின்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. போன தடவை சிராக் பாஸ்வான் இல்லை, இந்த தடவை சிராக் பாஸ்வானை கொண்டு வரோம், பெரிய பலனை பார்க்குறோம். இத்தனைக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இடையில் இத்தனைக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில் எப்போதுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது கிடையாது. ராம்விலாஸ் பாஸ்வானை கிட்டத்தட்ட அரசியல்லேருந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தவர் நிதிஷ். அவங்க 2 பேருக்கு எண்ணிக்கை ஆகாது. அது ராம்விலாஸ் பாஸ்வான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் மகன் வடிவத்திலும் அது தொடர்ந்தது. அதனால தான் சிராக் பாஸ்வான் அவரை எதிர்த்து போன தடவை களமாடினார். இவ்வளவு, அதாவது ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிராக் பாஸ்வானுக்கு நிதிஷ்க்கு இடையில அப்படிப்பட்டவங்களே ஒன்றா வந்திருக்காங்க. அது ஒன்றா வந்தது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது பீகாரில் சட் பூஜைன்னு ஒன்று உண்டு. பெண்கள் வந்து கணவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரு பூஜை. ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கு முன்னாலேயே அந்த கங்கை படித்துறைக்கு போய் அது ஏதோ பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, அது சம்மந்தப்பட்டது. அந்த சட் பூஜை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் சிராக் பாஸ்வான் வீட்டுக்கு நிதிஷ்குமார் போகிறார். நிதிஷ்குமார் போகிறப்போ சிராக் பாஸ்வான் வீட்டில் அமித்ஷா இருக்கார். சரி, புரோட்டோகால் பார்க்காம அவரே இங்கே வர்றாரு. அதுக்கு அடுத்தாப்புல மரியாதைக்கு சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமார் வீட்டுக்கு போகிறார். இப்படி ஒரு இணக்கப்பாட்டை அமித்ஷா உருவாக்கினார். ஸோ அதனுடைய அறுவடை என்னன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அப்படின்னா இந்த பாதையை இங்கே பின்பற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ என்ன, முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய தயக்கம் காட்டக்கூடிய முடிவெடுக்காத கட்சிகளை முதல்ல கொண்டுருவாங்க. இப்போ தேமுதிக விரைவில் உள்ளே கொண்டுறதுக்கு பார்ப்பாங்க. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே கொண்டுறதுக்கு பார்ப்பாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் ஒரு புதிய ஃபார்முலா உருவாகியிருக்கு. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு அதுக்கு நெக்ஸ்ட் டே
பாட்டாளி மக்கள் கட்சி சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் 2 பேருக்கும் தான், ராம்தாஸுக்கு, பெரியவர் ராம்தாஸுக்கும் சின்னவர் ராம்தாஸுக்கும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னா, உங்களுக்கு இடையிலான சண்டை அது உங்களுக்கு இடையிலானது, தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலானது. அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே வர விரும்பலை. அது எப்படி வேணாலும் சால்வ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேரும் அடிச்சுட்டு வெவ்வேறு டைரக்ஷனில் வெவ்வேறு கூட்டணிலேருந்து போட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய டோட்டல் ஓட்டே உங்களுக்கு கிடைக்காது. முதல்ல படுதோல்வி உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் அதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் பேசி எப்போ வேணாலும் தீர்த்துக்கங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே என்டிஏவுக்குள்ளே வந்துருங்க. ஒரு பிஎம்கேக்கு டோட்டலாக எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, அந்த சீட்டை கொடுத்துட்றோம். உங்களுக்குள்ளே பேசி அதை பங்கீடு செஞ்சுக்கங்க. நீங்கள் 2 பேருமே வாங்க. அப்போது உங்களுடைய கோர் ஓட்டு உங்களுக்கும் முழுமையாக கிடைக்கும், இந்த கூட்டணிக்கும் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா முதல் நஷ்டம் உங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க 2 பேருமே என்டிஏவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதனுடைய இஃபெக்டை நேற்றைக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். நேற்றைக்கு என்ன, காலையில் திடீர்னு ஜி.கே. வாசன் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்கலாம். அதுக்கடுத்தது பிரேமலதாவை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போய் சந்திக்கிறார். அதே போல் எடப்பாடியாரை பாமகவை சேர்ந்த மேட்டூர் எம்எல்ஏ போய் சந்திக்கிறார். இதெல்லாம் திடீர்னு நடக்குது, ஒரே நாளில் இந்த 3 நடக்குது. ஸோ இவங்களை எல்லாம் ஒன்று கொண்டு வருவதற்கான ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. இதுக்கு மத்தியில் இப்போது நாளைக்கு கோயம்புத்தூருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வருகிறார். அவர் மத்தியானம் 1:30 இங்கே வர்றாரு. வந்துட்டு அங்கே இருக்க கொடிசியா அரங்கத்தில் அவர் விவசாயிகள் மாநாட்டில், வேளாண் இயற்கை வேளாண் விவசாய மாநாட்டில் பேசுகிறார். பேசிட்டு அவர் கிளம்புறாரு. இதுக்கு இடையில ஏதோ ஒரு டயத்தில் மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், செய்தி வந்து. ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் 20ஆம் தேதி நிதிஷ்குமார் முதல்வராக பொறுப்பேற்கிறார். அது என்டிஏ தலைவர்கள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. இபிஎஸ்க்கும் வந்திருக்கிறது. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பப்பட்டது மட்டும் இல்லை, கூடுதலாக ஒரு தகவல் சொன்னேன். ஜேபி நட்டா பர்சனலாக ஃபோனில் கூப்பிட்டு எடப்பாடிகிட்ட பேசியிருக்கிறார், நீங்கள் கட்டாயம் வரணும்னு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி போகலாம், அப்படி இல்லைன்னா தம்பிதுரை, இவங்க இதே போல் மற்ற இந்த செகண்ட் லைன் லீடர்ஸு அவங்க போவாங்க, ஏதோ ஒன்று. ஸோ ரொம்ப ஜெல்லாயிட்டு வராங்க. அதனால் இப்போது முடிவெடுக்காத கட்சிகள் எல்லாமே அத்தனை பேரையும் ரொம்ப சீக்கிரமாக இந்த என்டிஏவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி இருக்கும். டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள் கதி என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டிடிவி தினகரனும் சரி, ஓபிஎஸும் சரி, என்டிஏ விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம்னு அவர்களாக அறிவித்தார்கள். என்டிஏ அவர்களை வெளியேற்றவில்லை, அவர்களாக வெளியேறினார்கள். ரைட். இருந்தாலும் அவங்க வெளியேறினாலும் அவங்கள்ட்ட ரொம்ப சொற்பமான அளவுக்கு ஓட்டுகள் இருந்தாலும் அதையும் வெளியில் விட்டு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட ஐடியா. இதில் மாறுபட்ட கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கலாம். இப்போ அவருக்கும் உறுத்தலாக இருக்கக்கூடாது. அவர் தான் தமிழக என்டிஏவுடைய தலைவர். அதே நேரத்தில் இவங்கள்ட்ட 1% 1.5% ஓட்டு தான் இருந்தாலும் அதையும் வெளியில் விட்டு வைக்க வேண்டாம். அப்போ அவர்களை எப்படி அக்காமடேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டெல்லி மேலிடம், குறிப்பாக அமித்ஷா அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று அவங்க வச்சுருக்காங்க. என்னென்னா, இவர்களுக்கும் கொடுப்பதற்கு தேவையான அளவுக்கான சீட்டை எடப்பாடியிடமிருந்து கேட்டு பெறுவது. தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பிஜேபி தலைமையோட இவர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவங்கள் பேசி முடிவு பண்ணி கொள்வது. அவங்களுக்கு இவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க ஒரே நெட்டில் என்டிஏவில் போட்டியிடுவாங்க. அவங்க எடப்பாடிகிட்டேருந்து கேட்டு வாங்கிக்க மாட்டாங்க, பிஜேபியிடந்து கேட்டு பெறுவார்கள். பிஜேபிக்கு அவங்களுக்கும் சேர்த்து இடத்தை இத்தனை தொகுதி அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் பிரித்து கொடுப்பார்கள். இப்படி ஒரு ஃபார்முலா ஏதோ ஒன்று. நான் சொல்கிறது ஒரு மேலோட்டமான ஐடியா. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஃபார்முலா ஒன்று உருவாகி இருக்கிறது. அதே போல தான் பிஎம்கே உள்ளே கொண்டுறதுக்கும் ஒரு ஃபார்முலா அது என்னன்னு நான் சொல்லிட்டேன். 2 பேரும் நீங்கள் உள்ளே வாங்க, உங்களுக்குள்ளே நல்லாவே அடிச்சுக்கோங்க. ஆனால் 2 பேரும் உள்ளே வந்துட்டு இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே உங்களுக்குள்ளே அடித்து கொள்ளுங்கள், ஓட்டு மட்டும் சிதறிட வேண்டாம். இதை உணர்த்தி இருக்காங்க. ஸோ இந்த விதமாக வரலாம். ஸோ பீகார் எலெக்ஷன் கற்றுத்தந்திருக்கிற பாடம் ஒற்றுமை அப்படிங்கிறதா. அந்த ஒற்றுமையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணியாக
ஒரு மெகா கூட்டணியாக என்டிஏவை மாற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதுக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பீகார் எலெக்ஷன் மூலமாக நேரடியாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட போகிறவர் யார் அப்படின்னா அது விஜயாக இருப்பார். என்னன்னா பீகார் எலெக்ஷன் போட்ட போர்டில் இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் விஜயோட போகலாமா, இவங்களோட சேர்ந்த வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சீட்டு கிடந்து பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ விஜய் எதிர்பார்த்த மாதிரி பல கட்சிகள் அவரை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. விஜய் தன் பக்கம் பல கட்சிகளை ஈர்க்கணும்னா எங்கேருந்து அவர் கட்சியை தோண்டி எடுக்க முடியும்? டிஎம்கே கூட்டணிலேருந்து தான் எடுத்தாக முடியும். ஏன்னா அவங்களுடைய நோக்கு நிலை, அதாவது விஜயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஒத்து வரக்கூடிய எல்லா கட்சிகளும் டிஎம்கே கூட்டணிக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது என்ன? டிஎம்கே எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இந்த ரெண்டுத்துக்கும் ஒத்து வரக்கூடிய கட்சிகள் அத்தனை அங்கே தான் இருக்குது. ஆனால் பீகார் எலெக்ஷனை பார்த்ததுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் இந்த டிஎம்கே கூட்டணி விட்டு வெளியில் வர்றதுக்கான தயக்கம் இருக்கும். குறைச்சி கொடுத்தா கூட வாங்கிக்கிட்டு அமைதியாக இருந்துருவோம், இல்லாட்டி பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. இப்போ டிஎம்கே கை ஓங்கியிருக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம். அதனால இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறவர் விஜய். தெளிவான நிறைய புதிய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.